NCERT Social Science, Class 9, Chapter 1, French Revolution, Part 2, French Society during late 18th century. இதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ லூயி 16 டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ண ரீசனை நம்ம போன இதிலே பார்த்தோம். ஆனால் ஓல்ட் ரெஜிமில் எப்படி நியூ டேக்ஸை பண்ணுவாங்கன்னா அவங்களால டைரெக்டாக பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி 3 எஸ்டேட்ஸ் பார்த்துருக்கோம்ல, அந்த 3 எஸ்டேட்டையும் கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு ஓட்டு போட்டு தான் இவங்க நியூ டேக்ஸை போட முடியும் மொனார்க்கால். ஆனால் மீட்டிங் கூப்பிடுறது அந்த மொனார்க்கோட இஷ்டம். ஸோ கடைசியாக மீட்டிங் நடந்தது 1614 தான் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் கூட நடக்கலை. இப்போ இந்த நியூ டேக்ஸ் இருக்குல்ல, அதை லூயி 16 போடணும்னு நினைக்கிறாரு. அப்போது அவர் அந்த 3 எஸ்டேட்டோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸையும் கூப்பிடுறாரு. எப்போ கூப்பிட்றாரு? 5th May 1718 கூப்பிட்றாரு. அப்போது நியூ டேக்ஸு அங்கே சொல்லானே த ரெஸ்பெல்லரண்ட் ஹால் இன் வெர்சைல்ஸில் கூப்பிட்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எஸ்டேட்டில் இருக்காங்கள்ல 300 மக்கள் இருந்தாங்க. அவங்க ஒருத்தரை ஃபேஸ் பண்ணி அந்த ஹாலில் உட்காந்தாங்க. ஆனால் இந்த 600 தேர்ட் எஸ்டேட் மக்கள் இருக்காங்கள்ல, எல்லாம் படித்தவங்க, அவங்கள எல்லாரும் அந்த ஹாலை விட்டு வெளியில் தான் நிற்க சொன்னாங்க. அவங்க கூட பெசன்ஸ் இருக்காங்கள்ல, பெசன்ஸ், ஆர்டிசியன்ஸ், விமென், இவங்களெல்லாம் அந்த அசம்பிளிக்குள்ளரே கூப்பிடல. ஆனால் அவங்க ஒரு 40,000 லெட்டர்ஸ் தன்னுடைய ரெப்ரசன்டேஷனை வச்சு அந்த அசம்பிளிக்கு கொடுக்குறாங்க. இப்போது இந்த இந்த 3 எஸ்டேட் நடக்குது இல்லை, அதில் ஒரு ஓட்டு ஈச் எஸ்டேட் போடலாம். இதை மாதிரி தான் லூயி 16 டிட்டர்மின் பண்ணார் இதை நடத்துறதுக்கு. ஆனால் இதை ஒத்துக்கல இந்த தேர்ட் எஸ்டேட் மக்கள். ஏன்னா ரூசோ எழுதின த சோஷியல் கான்ட்ராக்டில் என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு மக்களுக்கும் ஒரு ஓட்டு கொடுக்கணும். ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு ஓட்டுலாம் கிடையாது, ஒரு மக்களுக்கும் ஒரு ஓட்டு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இதை தான் தேர்ட் எஸ்டேட் மக்கள் சொன்னாங்க. ஆனால் இதை கிங்கு அக்செப்ட் பண்ணல. லூயி 16 ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ரிஜெக்ட் பண்ணோன்னா கோவம் கொண்ட மக்கள் அந்த அசம்பிளிலேருந்தே வெளிநடப்பு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஃப்ரெஞ்சு நேஷனோட ரெப்ரசன்டேட்டிவ். அதனால் எல்லாருக்கும் ஓட்டு வேணும்னு நினச்சாங்க. அதனால் ஜூன் 20 என்ன பண்ணுறாங்களா, அவங்களாம் சேர்ந்து ஒரு இன்டோர் டென்னிஸ் கோர்ட் இருந்தது வெர்சைலில், அங்கே போய் நேஷ்னல் அசம்பிளியை நம்ம பண்ணணும், இதில் நம்ம ஃப்ரான்ஸோட கான்ஸ்டிடியூஷனை எழுதணும்னு உட்காந்தாங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனில் ஒரு மொனார்க்கு எந்த பவரோடு இருக்கணுன்றத டிக்ளேர் பண்ணணுன்னு அவங்க நினச்சாங்க. இதை லீட் பண்ண மிரோபா அண்ட் ஆபேசிஸ். மிரோபா ஒரு நோபல் ஃபேமிலியில் தான் பிறந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த ஃபியூடல் ப்ரிவிலேஜஸ் பிடிக்கல. அதனால் ஒரு ஜேர்னல் நியூஸ் பேப்பர் கொண்டு அதில் நல்ல பவர்ஃபுல் ஸ்பீச்செல்லாம் இந்த வெர்சைல் மக்களுக்கு கொடுத்தாங்க. ஆபி ஒரு ப்ரீஸ்ட். அவர் ஒரு பேம்ப்லெட்டை க்ரியேட் பண்ணார், தேர்ட் எஸ்டேட் மக்கள்னால் யாருன்னு. அதுக்கப்புறம் நேஷ்னல் அசம்பிளி வெர்சைல் டிராஃப்டிங் ஒரு பக்கம் நடந்தது. இன்னொரு பக்கம் ஃப்ரான்ஸில் ஒரு பெரிய கலாமிட்டி என்னென்னா, ஒரு புவர் ஹார்வெஸ்ட் இருக்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாகி மக்கள் ப்ரெட்டுக்கு க்யூவில் பேக்கரிக்கு வெளியில் நின்று அவதிப்பட்டாங்க. அந்த க்ரௌடில் இருந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லைன்னொன்னே அந்த க்ரௌடில் இருந்த விமனும் ஜனங்கள்லாம் ரொம்ப புரட்சி பண்ண ஆரம்பித்தாங்க. இதை கேட்ட உடனே கிங் அவரோட ஆர்மியை பாரிஸ்க்கு அனுப்புகிறாரு. அதனால் 14th ஜூலை அங்கே ஒரு பெரிய ப்ராப்ளம், ஒரு பெரிய வார் மாதிரி நடந்து அந்த பேசிலேவை தகர்த்துடுறாங்க. அப்புறம் கண்ட்ரி சைடு ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகுது வில்லேஜ்லேருந்து வில்லேஜ். என்னென்னா, லார்ட்ஸ்ன்னு இருந்தாங்கள்ல, அவங்க தானே இந்த செகண்ட் எஸ்டேட், ஃபர்ஸ்ட் எஸ்டேட்டை, அவங்களுக்கு இவங்க பெசன்ஸ் தானே நிறைய உதவணும். அதை அந்த லார்ட்ஸ் இருந்தாங்களே அவங்கள இவங்க
அந்த லார்ட்ஸ் வந்து வில்லேஜ் டு வில்லேஜ் வந்து இவங்க க்ராப்பெல்லாம் அழிக்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே இந்த ஜனங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. அதனால் அவங்க இந்த ஃபார்மிங் பண்ணுறாங்கல்ல, இந்த உழறத்துக்கான கருவிகள் அது, அப்புறம் இந்த திரிசூலம் மாதிரி ஒரு 3 ஃபோக் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி கருவி எடுத்துகிட்டு போய் அந்த பேலஸை தகர்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த லார்ட்ஸோட வீட்டுக்கெல்லாம் போய் அவங்களோட திங்ஸ் எல்லாம் திருட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து பயந்து இந்த லார்ட்ஸை அவங்க ஃபேமிலியோட அடுத்த கண்ட்ரீஸ்க்கே ஓடி போயிடுறாங்க. அப்போ லூயி 16 ஃபைனலாக ஒத்துக்கிறாரு நேஷ்னல் அசம்பிளிக்கு. ஓகே, இந்த கான்ஸ்டிடியூஷனுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு. ஸோ ஆன் த நைட் ஆஃப் 4th August 1789 அந்த அசம்பிளியை கொண்டு வந்தாங்க. அதில் இந்த ஃபியூடல் சிஸ்டமை அபாலிஷ் பண்ணி டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறாங்க. கிளர்ஜி பீப்புளை அவங்களோட ப்ரிவிலேஜ்லேருந்து போக சொல்கிறாங்க. கிளர்ஜி பீப்புள்னா யார்? சர்ச்சில் இருக்க பீப்புள். அப்புறம் தித்தஸ்ன்ற டேக்ஸ் அந்த கிளர்ஜி பீப்புள் போட்டாங்கள்ல, அதை அபாலிஷ் பண்ணிவிட்டு சர்ச்சுக்கிட்ட இருந்த சொத்துக்கள்லாம் கவர்மெண்ட்டே எடுத்துக்குது. இதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு 2 பில்லியன் லிவரே கிடைக்குது. இதுலேருந்து ஃப்ரான்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் மொனார்க்கி ஆயிடுச்சின்னு தெரியுது. எப்போ? 1791 வித் லிமிட்டட் பவர் தான் மொனார்க்குக்கு. அப்போ பவர்லாம் எப்படி பிரிஞ்சுதுன்னா, கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பவர் 3ஆக பிரிஞ்சுது. என்னென்னா லெஜிஸ்லேட்டர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி. அந்த மாதிரி 3ஆக பிரிஞ்சு, அதுதான் இந்த டயக்ராமில் ஆன் த ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு தெரியுது. இப்போ விமென் அண்ட் சில்ட்ரன் அண்ட் யூத் பிலோ 25 இயர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 3 மில்லியன் பீப்புள் இருந்தாங்க. அவங்கள தான் பேசிவ் சிட்டிசன் சொல்கிறாங்க. இவங்களால ஓட் பண்ண முடியாது. அப்போ ஓட் பண்ணுறவங்க யாருன்னா ஆக்டிவ் சிட்டிசன்ஸ். அவங்க 28 மில்லியனில் ஒரு 4 மில்லியன் பீப்புள் தான். அவங்க யாரை ஓட் பண்ணுவாங்கன்னா, ஜட்ஜை ஓட் பண்ணுறாங்க ஜுடிஷியரிக்கு. அதே மாதிரி எலெக்டர்ஸ் 50,000 பீப்புளில் ஓட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த பீப்புளெலாம் கொஞ்சம் ரிச் பீப்புள், அதாவது 3 டைம் அவனோட டெய்லி வேஜை டேக்ஸாக கட்டுறானோ அவன் தான் ஓட் பண்ண முடியும். அந்த மாதிரி 50,000 பீப்புள் ஓட் பண்ணி இந்த நேஷ்னல் அசம்பிளி 745 பேரை ஓட் பண்ணுறாங்க. இப்போ இந்த லெஜிஸ்லேச்சர் பீப்புள் தான் இந்த கிங்கையும் மினிஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இந்த கிங்கும் மினிஸ்டர் தான் நம்ம போடுற ரூலை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு. நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு லெசன் பார்ட்டோட, இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் பார்ட்டோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.